வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணன் அவர்கள் கார்த்திக் கமாலியல் அவர்கள் பேசியிருக்காப்ல. என்னன்னு பார்த்து வந்துருவோம் வாங்களேன். மனம் திரும்புங்கள், கோயிலை சுத்தம் பண்ண சமீபமா இருக்கிறது என்கிற ஒரு பிரசங்கம் தீவிரித்து அந்த காலத்தில் இருந்தது. பாத்தீங்களா, சூப்பரா பேசுறாரு. அதெல்லாம் ஆதியில எப்படிங்கிறத கரெக்டா பேசுவாரு. உனக்கு ஒரு 100 கார் தருவாரு, 10 வீடு தருவாரு, 150 வீட தருவாரு அப்படின்னா எங்கேயுமே இயேசு பிரசங்கம் பண்ணல. அவர் எப்படி தெரியுங்களா, கார் தருவாரு, வீடு தருவாரு, எல்லாம் தருவாரு, வீடு விற்கிறாரு, இயேசு அழைக்கிறார், பணம் அழைக்கிறார், இப்படி பலதரப்பட்ட குணங்கள்ல இவன் சார்ந்த போகக்கூடிய ஜீசஸ் கால்ஸ் மற்றுமாக எல்லாம் காரு வீடு அப்படியாக இப்படியாக அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய திருச்சபையில நீர் என்னத்தை பாக்குறீங்க? விசுவாசி என்கிற ஒரு சேனை, ஊழியக்காரன் என்கிற சேனை, ரெண்டே சேனை தான். இந்த இப்போ போட்டார் பத்தியில பிட்டப்ப ஊழியர் சேனை ஒண்ணு, விசுவாசிகள் சேனை. இது எங்க இருக்கு? மக்னோயும் சேனைன்னு இருக்கு, சேனைகளின் கர்த்தன் இருக்கு. இது என்ன சேனை? விசுவாசிகளின் சேனை. விசுவாசிகள் ஊழியர்கள்னு தனியா இருக்கா? என்னெல்லாமோ சொல்றாங்க. ஒரு பெரிய இலவசம், ஆனால் பரலோக ராஜ்யம் இலவசம் அல்ல. ஒரு பெரிய இலவசம், ஆனால் பரலோக ராஜ்யம் இலவசம் அல்ல. டாம் பாருங்க, பிட்டப்பு ஓடி தெரிச்சு ஓடுற மாதிரி பேசியிருக்கான் பாத்தீங்களா மக்களே? கேட்டா கிரிட்டிசைஸ் பண்றீங்க, கார்த்திக் கோமாளியல் அப்படி இப்படின்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமா மரியாதை கொடுத்து பேசுங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்கள் சொல்றீங்க. இப்ப நம்ம திருவாளர்னு தான் ஆரம்பிச்சோம். நான் திருவாத்தான்னு சொல்லவே இல்லை. யார? கார்த்திக் கமாலியல திருவாத்தான்னு சொல்லல. புரியுதுங்களா? எப்படி திருவாத்தான் என்ன மாதிரி பேசியிருக்கான், ஆனாலும் திருவாளர்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? நான் நல்ல வேண்டாம் ஆகிட்டேன் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே நல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கோட்டி புயலுகளா என்னத்த சொல்றது? அதாவது பரலோக ராஜ்யம் வாசியில போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டப்பா போட்டு எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரங்களை வச்சு ஒரு ஒப்பனையா போட்டு விசுவாசத்தை கொண்டு ரசிச்சீர்கள் அப்படியாக இப்படியாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விட்டாம பாருங்க. விட்டுட்டு நித்திய ஜீவன் இதாயிட்டு அதாயிட்டு அப்படின்னு சொல்றான். அதாவது ஆதாம் ஏவாள் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கட்டளை கொடுக்குறாரு. எல்லா கனிகளையும் சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, நீ செத்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ ஏவாள் ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டு சர்ப்பத்தினுடைய பேச்சை கேட்டு ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டது நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணம் ஆண்டு கொள்ளுகிறது. புரியுதுங்களா? சாகவே சாவாய் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. சோ இவங்க அந்த காரியத்தை மீறுறாங்க. மீறுறது நிமித்தமாக அவங்களை மரணம் ஆண்டு கொள்றது. புரியுதுங்களா இல்லையா? இப்போ இயேசுவால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவன், அந்த சாவாமை என்கிற நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார். அவர் விசுவாசித்தாலே அது கிடைக்க போகிறது. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நித்திய ஜீவன் அப்படின்னு இருக்கு. அப்போ கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டோம். யாரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இதெல்லாம் வந்திருக்கு. கிருபையினால நம்மளை ரசிச்சிருக்கிறாரு. சோ ரட்சிப்பு 200% இலவசம் தான். சரிங்களா? இலவசமாக பெற்றோம். இலவசமாகத்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நற்கிரியைகளை செய்யணும். இவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுப்புதலுக்கு இந்த வசூலிஸ்ட் வேலையை எந்த அளவுக்கு பண்றாங்க பாத்தீங்களா? மக்களை கோமாளியாக்கி இந்த கோமாளியல்னு சொல்றீங்களேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. கோமாளி வேலையை பார்த்தா அப்புறம் கோமாளி வேலைன்னு தான் சொல்லணும். வருத்தப்படுறீங்களே சார், என்ன சார் நீங்க கார்த்திக் கமாலியல் சார் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி வேத புரட்டை செய்யலாமா? கேட்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கோ, அப்படி பண்ணிட்டாங்கோ, இப்படி பண்ணிட்டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றீங்க, வைக்கிறீங்க. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனங்கள்ல இப்படி சொல்லப்படுகிறது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்குள்ளும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. எப்படி? ஒரே மனுஷன் யாரு? ஆதாமல மரணம் ஆட்கொண்டு விட்டது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வந்ததுனால கிருபை வந்தது. கிருபை வந்தது. அந்த கிருபையினுடைய இலவசம் தான் நித்திய ஜீவன். அப்போ அந்த கிருபை என்ன பண்ணுது? அந்த கிருபை தான் என்ன வாழ வச்சுது. அந்த கிருபை தான் என்ன நடத்துச்சு. அந்த கிருபை தான் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுது. அந்த கிருபை தான் என்ன இவ்வளவு தூரம் வரைக்கும் உயிரோட வச்சுது, அப்படி வச்சுது, இப்படி வச்சுது. அந்த கிருபை தான் என்ன பண்ணுது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள இயேசுக்கு, அதாவது பிதாவானவருக்குள்ள என்ன கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய வழியில் நடக்கணும். புரியுதுங்களா இல்லையா? அப்ப ஒரு மனுஷனால ஆதாம் ஏவாள் செய்த பாவம் மரணம் ஆட்கொண்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரால் நித்திய ஜீவன் நம்மை ஆட்கொண்டது அப்படிங்கிறது அந்த வசனத்தினுடைய அர்த்தம். அதே போல யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில்
பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அவ எதனால வந்தது? அந்த இச்சையினால அவ இச்சித்த கனியை சாப்பிட்டது நிமித்தம் என்ன ஆகுது? பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டு கொள்ளுது. பாவமான சரீரம் இந்த உலகத்துல அழிஞ்சு போகுது. உள்ளான ஆத்மாவானது நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நித்திய ஜீவனை இலவசமாக கொடுத்திருக்கிறார். இலவசமாகத்தான் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு சொல்லி கொரிந்தியர் பட்டணத்துல சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுது? இவங்க சொல்ற மாதிரி சொல்லுதா? என்ன சொல்லுது அப்படின்னா ரோமருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையான தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மகிமையும் கனத்தையும் யாருக்கு? ஆண்டவருக்கு செலுத்தணும், நற்கிரியை செய்யணும். இந்த நற்கிரியை நம்ம செய்யற போது அநேக காரியங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கின்றது. அப்போ மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரம் 34 ஒரு சில வசனங்களில் வாசிச்சீங்கன்னா, அதாவது நற்கிரியை செய்தவர்கள், அதாவது பிதாவினால் முன்பே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வலது பக்கத்துல வைக்கிறாரு, இடது பக்கத்துல நற்கிரியை செய்யாதவர்களை வைக்கிறாரு. அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதிபதியாக நின்று என்ன பண்றாரு? நான் வஸ்திரமில்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாய் இருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இப்படியே நீங்க எனக்கு செய்தீர்கள். என்னன்னா நற்கிரியை செய்தீர்கள். சோ அந்த நற்கிரியின் நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடது பக்கத்துக்குள்ள உள்ளவங்க, தண்ணி கொடுக்காதவங்க, ஆதாரத்தை கொடுக்காதவங்க, நற்கிரியை செய்யாதவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளையும், நற்கிரியை செய்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளார போறாங்க. புரிதுங்களா இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நற்கிரியை செஞ்சா நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். சரி, இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நான் கேட்கிறேன் கேள்வி, ஏண்டாப்பா இந்த இயேசு கிறிஸ்துவானவர் வந்து 2 கள்ளர்கள் இருந்தாங்க. 2 கள்ளர்களோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஒரு கள்ளன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நாம பாவம் செய்து இது பண்ணிட்டோம், நாம தண்டனைக்குள்ளாக இருக்கிறோம், இவர் ஒரு பாவம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? அங்க மனம் திரும்பி என்ன சொல்றான்? உம்முடைய நீங்க போற இடத்துக்கு என்னையும் நினைத்தரலும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் போயிட்டான். புரியுதுங்களா? அப்ப எந்த காரியமும் நம்ம அவர் துட்டு கொடுத்தாரா? ஏதாவது பண்ணாரா? ஏதாவது செலவு இல்லாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்டான். புரியுதுங்களா? அப்போ இத வந்து நான் ஒரு பொருள் பணத்துக்காக வேண்டி நான் வேத வசனத்தை மாத்தி சொன்னேன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் கெட்டதாக இருக்கிறது. ஐஸ்வர்யனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, உனக்கு விற்று தரித்திரனுக்கு ஏழைக்கும் கொடு, அப்பொழுது உனக்கு சுத்தமா இருக்கும். அப்புறம் என்னை பின்பற்றி வா, உனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன பண்ணணும்? விற்று தரித்திரருக்கு ஏழைகளுக்கு நற்கிரியை செய்தேன்னா அந்த நற்கிரியத்தினுடைய காரியங்கள் என்ன ஆகுது? நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகுது. ஆனா எழுப்புதல் அப்படிங்கிற கான்செப்ட் இவங்களா கொண்டு வந்தது. எழுப்புதல் அப்படிங்கிறது யாத்திராகமும் 23வது அதிகாரங்கள்ல நாண எழுப்புதல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நாண எழுப்புதல் அப்படின்னா அதாவது எந்திக்கிறது. ரொம்ப சம்பியா இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படியே அசம்பந்துகளாட்ட இருப்பாங்க, அப்படியே மந்தமா இருக்கான், அப்படியே நான் உட்கார்ந்துருக்கேன், சட்டனா எனக்கு ஸ்பார்க் ஆகுது, இதுல ஒரு பாம்பு வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சட்டனா என்னுடைய மூளை ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணுவேன்? அந்த பாம்பை அடிக்கணும்னு போவேன், இல்லைன்னா பாம்பை கண்டு பயந்து போவேன். அப்ப சட்டனா எனக்கு ஒரு வீரம் வருது பத்தியா? அதே போல நாணத்தினுடைய எழுப்புதல் உண்டாயிடுச்சு. ஆனா இவங்க எழுப்புதல்னு சொன்னாங்க. ஆனா எழுப்புதல் எப்படி தெரியுமா வருது? கள்ள போதைகள் எல்லாம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு, டொபாக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு. கவனம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் நற்கிரியினால வருகிறது, நம்ம நல்ல செயல்கள்னால வருகிறது. அப்போ நம்ம துட்டு கொடுக்க வேண்டியதில்லை, பணம் கொடுக்க வேண்டியதில்லை. நாம பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நற்கிரியை செய்தால், நாம உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசித்தா, அவருடைய கற்பனைகளின்படி நடந்தா, அவரோடு நான் ஒப்புரவாகி அவரோடு நான் நிலைத்திருந்தா, நான் கண்டிப்பா நித்திய ஜீவனுக்குள்ள போவேன். இவன் யாரையா எழுப்புதல் அது இதுன்னு சொல்லி கதை விட்டாங்கன்னா என்னத்தங்க சொல்றது? புரிதுங்களா இல்லையா? அதாவது நான் மீண்டுமாக நான் சிம்பிளா ஓரலா சொன்னேன். அதாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனங்கள்ல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ ஒரு மனிதனால பாவம் வந்தது, சாவு வந்தது, மரணம் வந்தது. அந்த ஒரே மனிதன், அதே மனிதன் ஆண்டவராகிய பிந்திய ஆதாமோ என்ன பண்ணாரு? உயிர்ப்பிக்கிற வாவியானவராய் இருந்தார். அப்போ உயிர்ப்பிக்கிறது, சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை, சாவுக்கு ஏதுவான நம்முடைய காரியங்களை அவர் பரிசுத்தமாக்கினதுனாலே கிருபை வந்ததுனால நமக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிரும். அப்ப நம்ம நற்கிரியை செய்யணும். இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்கிறேன் அப்படின்னா. யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனங்கள்ல, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்ளுவதில்லை. எப்படி?
நான் கொடுக்குறேன்டா, நான் நித்திய ஜீவனை கொடுக்குறேன், அதை எவனாலும் பிரிக்க முடியாது, எவனாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் பணம் கொடுத்து தான் நித்திய ஜீவனுக்குள்ள போகணுமா? அப்ப பணம் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தரித்திரருக்கும் ஏழைக்கும் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆனா இவன் வந்து கம்ப சுத்தினான் பாருங்க, என்னென்ன பிட்டுகளை போடல, காதுல ரத்தம் வர்ற மாதிரி பிட்டுகளை கொடுக்குறாங்க. ஓடி தெரிச்சு ஓடிடணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு பிட்டப்ப போடுறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்னு கேட்க தோணுது. இம்பிட்டு கஞ்சி குடிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் சீனை காட்ட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பண்றாங்க படுக்காளி பயலுக. என்னத்த சொல்றது போல. அதாவது அதே வேளையில ரோமர் 5வது அதிகாரம் 21வது வசனங்கள்ல இப்படியாக சொல்லப்படுது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்படி சூப்பரா போட்டிருக்கா. இதுக்கு விலை கொடுக்கணுமா? எங்கடா இருந்து வர்றீங்க? ஏடா அப்புறம் சொன்னீங்களா? நல்லாவே படிச்சுட்டு வர மாட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, அல்லது இன்னும் படிச்சுட்டு வாங்க. சும்மா போட்டுக்கிட்டு பணம் கொடுத்தா தான் நித்திய பரலோகராஜ்யம் இலவசம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆண்டவரே வந்து இலவசமா கொடுத்துருக்கிறாரு. இலவசமா உயிர் டெய்லி தினமும் இலவசமா நமக்கு நம்முடைய ஆத்மா உயிரோட இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்டேட் ஆகுது. கிரேஸ் பீரியட்ல இருக்கிறோம் நம்ம. கிருபைங்கிறது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்டன் ஆகுறது. இது நமக்கு வேலிடிட்டியே கிடையாது. நமக்கு இத்தனை வருஷம் வேலிடிட்டிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு டே பை டே கிரேஸ். புரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கிற மாதிரி ரோமர் 5:21 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. புரியுதுங்களா? ஆண்டு கொண்டது. நித்திய ஜீவன் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நற்கிரியை தான் செய்யணும். சரியா? அவரை விசுவாசிக்கணும், அவருடைய உபதேசத்துல நிக்கணும். நான் எல்லா விதமான காரியங்களையும் இயேசுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துல நான் ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்கு நித்திய ஜீவன்ல ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கொரிந்தியர் பட்டத்துல. சோ என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல. அதே போல இன்னொரு வசனத்தையும் காண்பிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனங்கள்ல என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்துல நான் நின்னுட்டேன், அவரை அனுப்பிய பிதாவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு மரணமே கிடையாது. நான் நித்தியமாக நான் அவரோடு என் நேசரோடு அவருடைய மடியில நான் இருப்பேன் நித்திய ஜீவனுக்குள்ள. இதுக்கு ஏன்டா நான் அப்புறம் சண்டிகளா உங்களுக்கு எதுக்குடா துட்டு கொடுக்கணும்? நானு அல்லது விசுவாசிகளாகி யாரை துட்டு கொடுக்கணும்? எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொன்னா உண்மையான மனிதர்களாக காணப்பட வேண்டும், உண்மையாக நன்றாக போதிக்கணவாக இருக்க வேண்டும். ஆனால் இப்படியாக இருக்கிறாங்க. என்ன சொல்றது? துன்மார்க்கத்தனமா இருக்கக்கூடாது. துன்மார்க்கத்தினுடைய காரியங்கள் வந்து இதெல்லாம் துன்மார்க்கத்தனம். துரு போதனைகளை கொண்டு வருது அப்படின்னு சொன்னாலே துன்மார்க்கத்தனம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில பேதுரு ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனங்கள்ல சீமன் பேது அவருக்கு பிரதித்திரமாக ஆண்டவரே யாரிடம் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு அப்படிங்கிறாரு. அதாவது எல்லாரும் போயிடுறாங்க, சத்தியம் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அவர் சொல்றாரு உம்மிடத்தில் அல்லவா நித்திய ஜீவனுடைய வார்த்தைகள் இருக்கின்றது, நாங்கள் எங்கே போவோம்? அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நான் வந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்தா மட்டும்தான் எனக்கு நித்திய ஜீவனா கிடைக்கும். ஆனா வந்து நான் விலகி போனேன் அப்படின்னா நித்திய வசனங்கள் கிடைக்கப்பெறாமல் போயிடும். நித்திய ஜீவனுடைய காரியங்கள் எல்லாமே ஜீவனத்துக்கே இல்லாம ஜீவனே இல்லாம நம்ம மரித்தவர்களாக போயிடுவோம். சரிங்களா? இந்த மாதிரியான டுபாக்கூர் ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். இவர்களுடைய உபதேசம் பிழையானதாக இருக்கிறது, தூர பேரணும். புரிதுங்களா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒரு சில வசனங்கள் இருக்கின்றன, அத நம்ம பிறகு பார்ப்போம். தேவைப்பட்டால் இன்னும் அதுக்கு உண்டான சாவாமையை குறித்து கூட நம்ம பேசலாம். அநேக வாக்கியங்கள் நம்ம கிட்ட நான் எடுத்து வச்சிருக்கேன். சாவாமை என்றால் என்ன அப்படிங்கிறத அதை கண்டிப்பா போட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும். சரியா? கண்டிப்பா அதை நம்ம போடுவோம். கமெண்ட் பண்ணுங்க. அதே வேளையில இங்க ஒரு சத்தம், பேலியாளினுடைய சத்தங்கள் அதிகமா இருக்கிறதுனால இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நித்திய ஜீவனுக்கு நற்கிரியை செய்தல் போதுமானதாக இருக்கிறது. நித்திய ஜீவனுக்குள் அவருக்குள் நாம் நற்கிரியை செய்யணும். ஆவியின் கனிகளோடு இருக்க வேண்டும். நல்ல மரங்களாக நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறினா மாத்திரமே போதுமானது. நித்திய ஜீவனுக்குள்ள அப்படியே போயிடுவோம். அவருடைய சித்தப்படி நாம இருப்போம். வேறொரு வணக்கம்.